டெமோக்ரஸி நவ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப தீவிரமா நம்மளுடைய நாடாளுமன்ற வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்குது. ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்களோட கேட்க போறோம். ஸோ யாருன்னா 4 முறை சித்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த அச்சுதன் அவர்களுடைய மகன் இப்போ கேரளா காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்டுடைய வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய மிஸ்டர் சுரேஷ் அச்சுதன் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கேரளால காங்கிரஸ் 17 தொகுதியில முன்னிலையில இருக்கிறாங்க. சோ அத பத்தி நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? 17 தொகுதியில இப்போ முன்னணியில இருக்கிறேன். நானா கடைசியில ரிசல்ட் வரும்போது 18 தொகுதியில ஜெயிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ட்ரிவாண்ட்ரம் கூட இப்போ பின்னோக்கம் தான் இருக்கு. ஆனா கடைசியில ரிசல்ட்ல ட்ரிவாண்ட்ரம் சசி தரூர் வெற்றிப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் திரிஷூர்ல பிஜேபி லீட்ல போயிட்டு இருக்காங்க. சோ அது எப்படி பாக்குறீங்க பிஜேபி லீட்ல வர்றது? அது நாங்க ரொம்ப சீரியஸா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணறோம். ஏன்னா நாங்க எதிர்பார்க்காத ஆக்சுவலி அங்க காங்கிரஸ் லெஃப்ட் ஃப்ரண்ட் போட்டி தான் இருந்தது. பிஜேபி அவ்வளவா போட்டியா எங்களுக்கு ஃபீல் பண்ணல கிரவுண்ட் லெவல்ல. ஆனா இப்போ ரிசல்ட் நாங்க எதிர்பார்க்காத விட மாறி போயிருக்கு. அது நாங்க கொஞ்சம் சீரியஸா படிச்சு இனி அந்த தவறு வராம நாங்க பாத்துக்கோம். கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியில கூட இப்போ வரலீங்களே லீட்ல, அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது போன 8 வருஷமா கேரளா ஆண்டுட்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த 8 வருஷம் அவங்க ஆட்சியில இருக்கிற குறிப்பாக சிஎம் பினராயி விஜயனுக்கு எதிராக இருக்கிற ஒரு இதுதான் இந்த ஓட்டிங்ல வந்திருக்கு. பினராயி விஜயனுக்கு எதிராக ஜனம் தெரிஞ்சிருக்குன்னு உறுதியா சொல்ல முடியும் இந்த தேர்தல்ல. அது போன ஒரு வருஷமா எங்களுக்கு இங்க கிரவுண்ட் லெவல் அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது ரிசல்ட்ல இப்போ கரெக்டா வந்திருக்கு. ஒரு சீட்டு கூட அவங்க கொஞ்சம் தான் இப்ப லீடு இருக்கு. மாறுமோன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில தான் தெரிய முடியும். ராகுல் காந்தி அவர் வயநாடுல இந்த வாட்டி செகண்ட் டைம் நின்று இருக்கிறாரு. சோ அதுவே ஒரு ஆடட் பிளஸ் பாயிண்டா கேரளாவுக்கு அமைஞ்சுதா? ராகுல் காந்தி நிக்கிறது கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அதுவும் இப்ப இந்தியா முன்னாடி இந்தியா கூட்டணி இந்தியா ஒட்டுக்க வர்ற ஒரு முன்னேற்றம் அது இந்தியா கேரளாவிலும் அந்த முன்னேற்றத்துக்கு ஒரு பங்கு இங்கேயும் வந்திருக்கு. அப்புறம் இங்க போன 8 வருஷமா இருக்கிற பினராயி கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மேண்டேட் கூட இது. ஓகே, இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இது இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு இருக்கிற அது இப்ப ரிசல்ட் இப்ப பார்க்கும்போதே தெரியும். மோடி கவர்மெண்டோட பாசிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிற ஒரு மேண்டேட் தான் இந்தியாவில டோட்டலா வருது. கேரளாவில் அது கூட சேர்ந்து ராகுல் காந்தியும் கண்டக்ட் பண்றாங்க. அதை விட அதை கூட பினராயி கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மேண்டேட். ஓகே, பட் இங்க சவுத் இந்தியால முக்கியமா தமிழ்நாட்டிலயும் கேரளாலயும் பிஜேபி வரலனாலும் ஓவராலா இந்தியால என்டிஏ கூட்டணி தான் லீட்ல போய்கிட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்களோட எக்ஸிட் போல எனக்கு தெரியாது. ஆனா இந்தியால இருக்கிற 99.9% மீடியாஸும் நடத்தின எக்ஸிட் போல்ல சொன்னது இந்தியா கூட்டணி 150 சீட்டு கூட வராதுன்னு தான் சொன்னேன். ஆனா இப்ப ரிசல்ட் நம்ம கிரவுண்ட் லெவல்ல இப்ப பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்டா இப்போ கவுண்டிங் பல இடத்துலயும் கவுண்டிங் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு இருக்கு. அது இப்போ காங்கிரஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கு. இது கடைசியில ரிசல்ட் இப்போ நாங்க நம்புறது இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். ஈக்குவலா தான் வரும். என்டிஏ எக்ஸிட் போல்ல சொன்ன மாதிரி எல்லாம் என்டிஏக்கு ஒரு கிளீன் ஸ்வீப் மெஜாரிட்டி இல்லையே. இது கிளீனான ஒரு மேண்டேட். சவுத்துல மட்டும் இல்ல, நார்த்ல யூபியில கூட மோடி போன தடவை எத்தனை ஓட்டுக்கு ஜெயிச்சு லட்சக்கணக்கின ஓட்டு. மோடி இப்போ 1 லட்சம் லீடு வர்றதுக்கு தடுமாறுறேன். முதல்ல மோடி பின்னாடிதான் இருந்தேன், மைனஸ்ல தான் இருந்தேன். இது பெரிய ஒரு எச்சரிக்கை இந்த கவர்மெண்ட்டுக்கு.
ஓகே. சோ இப்ப வரைக்கும் திருச்சூர்ல சுரேஷ் கோபி அவங்க முன்னிலையில இருக்காங்க, லீட்ல இருக்காங்க. மேபி லாஸ்ட் ரவுண்ட்ல அவர் வந்து பின்னாடி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா, இல்லன்னா அவர் கண்டிப்பா நீங்க தான் வருவீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல இனி இந்த நிலைமையில நான் அப்படி சொல்றது இல்ல. அந்த திருச்சூர் சீட்டு எங்களுக்கு போன மாதிரி தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படித்தான் எங்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட். இனி அது அந்த சீட்ல என்ன ஆயிடுச்சுன்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணி இனி அடுத்த வாட்டி வராம இருக்கிறதுக்கு அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்லயே அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த லோக்சபா கான்ஸ்டிடியூன்சில வர்ற ஏரியால மைனஸ் வராம பாக்குறது அதான் இனி எங்களோட மெயின் ஒர்க் நெக்ஸ்ட் இயர். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப பரபரப்பா வந்து வாக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, நீங்களும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இதுக்கிடையே நம்மளுடைய இந்தியன் டெமோக்ரஸி நவ் சேனலுக்காக உங்களுடைய இன்டர்வியூ கொடுத்ததுக்கு போன் மூலியமா ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ.